செழிப்பாக உள்ளதா? ஆமாம், நல்ல செழிப்பாக உள்ளது. அப்படியானால் நாங்கள் கதைத்த கதைகள் தங்கள் காதில் எட்டி இருக்குமோ? கேட்டும் இருக்கும், கேளாமலும் இருக்கும். அப்படியானால் நாங்கள் கதைத்த கதைகளை மாரியானோடு போதும் தெரிவிக்க வேண்டாம். அப்படி தெரிவிக்காவிடில் அந்த சோர்மான் கையில் இருக்கும் பஞ்சாட்சர மாலை தந்தால் ஒருபோதும் தெரிவிக்க மாட்டோம். அப்படியானால் நான் மைத்துனோட கேட்டு வருகின்றேன். சென்று வாருங்கள். மைத்துனா, நாங்கள் கதைத்த கதைகளை நாரதர் கேட்டுவிட்டார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் கையில் இருக்கும் பஞ்சாட்சர மாலையை தனிவிடத்து மாரியானோடு போதும் தெரிவிக்க மாட்டாரா? மீதியாக இருக்கிறது ஒரு பஞ்சாட்சர மாலை தான், இதையும் கொடுத்து விடுங்கள். நாரதரே, சுவாமி, இதாருங்கள் அந்த பஞ்சாட்சர மாலை. சரி, எப்படி மாரியானோடு போதும் தெரிவிக்க வேண்டாம். ஒரு போதும் தெரிவிக்க மாட்டேன். நீங்க சென்று வாருங்கள். சரி, விடயமானதை உடனடியாக மாறி உன்னோடு சென்று தெரிவிக்க வேண்டும். ஆயனூரைத்த கதையை ஆயனூரைத்த கதை எங்கள் அதிகனோடி சொல்ல போரேன், நாரதர் சொல்ல போரேன், அதிகனோடி போய் சொல்ல போரேன், நாரதர் சொல்ல போரேன். ஆயனூரைத்த கதை
அல்ல செழிப்பா உள்ள ஏதாவது செய்து கொண்டு வந்துள்ளீரோ? ஆமா, விடயம் இல்லாமல் நாரதன் இவ்விடயம் வருவாரா? சரி, அது எதுவென்று தெரிவிங்களா? தங்கள் அண்ணராகிய கிருஷ்ண பெருமான் இருக்கின்றாரல்லா? ஆமாம், இருக்கின்றார். தங்கள் அத்தாராகிய சோழமான் இருக்கின்றாரல்லா? ஆமாம், இருக்கின்றார். தங்களுக்கு இருவிதமான சாபம் விட்டார். சாபமா? அதுக்கு என்ன விதமான சாபம்? ஆமா, தெரிவிக்கின்றேன், கேளுங்கள். உதயன் கல்யாணம் இல்லை 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 என்று கல்யாணம் இல்லை 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 என்று மாரியர் சொல்ல கடுஞ்சாவ ஓட்டாரமா நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? புத்தியின் வலி மகினா சென்று வருகின்றேன். சம்போ சங்கர மகாதேவா நாராயண. Put
என்ன விதமான பலகாரம் பெண்ணே? சீனி அருகே தரம் சிற்றுண்டி வாய்ப்படும் அத்தாரே. அதை கையில் கொடுத்து விடு பெண்ணே, பார்க்கலாம். தங்கள் வாயில் போட போகின்றேன் சரி, அத்தாரே. அப்படியே போடு பார்க்கலாம் பெண்ணே. பெண்ணே, அத்தாரே, உச்சத்து பள்ளி சொல்லுகின்றது. உச்சத்து பள்ளிக்கு அச்சமில்லை என்பார்கள் அத்தாரே. சரி, இன்னொரு முறை போடு பார்க்கலாம் பெண்ணே. அப்படியே பெண்ணே, அத்தாரே, ஒற்றை தும்மலாக இருக்கின்றது. தாங்களும் மக்களும் சேர்ந்து வாழத்தான் அத்தாரே. சரி, இன்னொரு முறை போடு பார்க்கலாம் பெண்ணே. அப்படியே போட்டு விட்டேன் அத்தாரே. பெண்ணே, அத்தாரே, என் தலை சுத்துகிறது. என் தலையை பிடி பெண்ணே. அப்படியே பிடித்து விட்டேன் அத்தாரே. அடி சண்டாளி, என் தலையை பிடிக்க செல்ல உன் தலையவா பிடிக்கிறாய்? பெண்ணே, அத்தாரே, எனக்கு ஒரு விதமான மயக்கம் வருகிறது. என் நெஞ்சை தடவு பெண்ணே. அப்படியே தடவி விட்டேன் அத்தாரே. ஆடி கஞ்சா தின்ற மச்சான் பெரியல்லவோ, மச்சான் பெரியல்லவோ, எனக்கு கல்லறியோ மெத்த மெத்த கண்ணோதடி. அங்கே கஞ்சா தின்ன அத்தாருக்கு வரியது போல், பெண்ணத்தார் வரியது போல், இப்போ கல்வரியோ மெத்த மெத்த கழுகிறார். மச்சான் பெரியல்லவோ, மச்சான் பெரிய
வருகிறேன் பெண்ணே. நானும் இருந்தேன் நாரந்தவர்க்கோ முத்துமாரியா உலகில் அங்கையோரி மாறி
அந்த காத்தவராய அன்புக்கும் நல் மதிப்புக்கும் உரிய ஸ்ரீ கதிரேசன் ஆலய பக்த அடியார்கள் அனைவருக்கும் எமது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அம்மன் தனது தட்சணைக்காக தங்களிடம் வர இருப்பதால் தங்களால் இயன்ற தட்சணையை வழங்கி அம்மனை வணங்குமாறு மிகவும் அன்பாக வேண்டி நிற்கின்றோம். தோழிகள்
இல்லாதபடியால் உனக்கு ஒரு விதமான குலப்பேர் சூட்ட போகும். தெரிவின் என்கிறடா மகனே. அவத்தை மகனே கத்தானத்து இஜாசா கத்தானத்து குணக்கோ கல்பேரு போதையனை பேனேனா இஜாசா பேனேனா உனக்கோ ரன்பையனோ ராசாவை பேனடா மகளே பேனடா
பெரியோரே சபையில் வீட்டிற்கும் அனைவரையும் கேட்டுக்கொள்வது யாதெனில் இந்நாடகத்தில் ஏற்படும் சொற்குற்றம், பொருட்குற்றம், ஆடை ஆவரண குற்றம், அனைத்து குற்றங்களையும் உங்கள் பிள்ளைகள் விடும் குற்றங்களை எப்படி மன்னிக்கின்றீர்களோ அப்படி எங்களையும் எங்கள் குருநாதாவையும் மன்னிக்கும்படி கரத்தாலும் சிரத்தாலும் வேண்டிக் கொண்டு நான் இங்காறு கொடுத்து கச்சை கட்டி காத்தலிங்க நானும் கல்லோரு வாழ்வுள்ள நின்றேன் காத்தலிங்க நானும் வெள்ளை வேடத்தை கட்டி காத்தலிங்க நானும் இப்போ வெள்ளேறி நாள் மட்டும் வைத்தேன் காத்தலிங்க நானும் தூக்கி வைக்கும் கால்களுக்கோ காத்தலிங்க நானும் ஒரு சொத்தி பூச்சல்லடமாம் காத்தலிங்க நானும் அங்கே கட்டத்திலே வரவக்கோ காத்தலிங்க நானும் ஒரு ஈட்டி ஒன்றும் கட்டிடித்தேன் காத்தலிங்க நானும் அங்கே பக்கத்திலே வரவக்கோ காத்தலிங்க நானும் இப்போ வாழா உரிமை கட்டிடித்தேன் காத்தலிங்க நானும் அங்கே ஓங்கி உயர்ந்தவனம் காத்தலிங்க நானும் இப்போ உயர்வனம் அது நான் கடந்தேன் காத்தலிங்க நானும் அங்கே ஜில்லென்று பூத்தவனம் காத்தலிங்க நானும் இப்போ திருமுறங்கது தொங்கும் வனம் காத்தலிங்க நானும் மழையால் நடந்தல்லவோ காத்தலிங்க நானும் அதுக்கு அப்பால் வனமும் நான் கடந்தேன் காத்தலிங்க நானும் சரி, தாயாரின் சொற்படி மாமனார் பள்ளிக்கூடம் சென்று படித்து முடித்து விட்டேன். இனி எனக்கொன்றொரு தோழமை தேட வேண்டும். தோழமை எங்கிருக்கின்றான் என்று சுற்றி பார்க்கும் போது கிழக்கு திசையிலே தொட்டியத்தை ஆளுகின்ற தொட்டியத்து சின்னான் என்றொருவன் இருக்கின்றான். அவனை எனது தோழமையாக்கிக் கொள்ள வேண்டும். நானும் தொட்டியத்தை வெல்லாம் என்றோ காத்தலிங்க நானும் இப்போ தோளில் வைத்தேன் பல்லாயுதம் காத்தலிங்க நானும் அந்த பாளையத்தை வெல்லாம் என்றோ காத்தலிங்க நானும் இப்போ வாழோரு வீக்கை பீடித்தேன் காத்தலிங்க நானும் நானும் தோழமையொன்று தேடியல்லோ காத்தலிங்க நானும் இப்போ தேவீகையில் போகலுட்டேன் காத்தலிங்க நானும் தம்பி, எவ்வளவு இருந்து இவ்வளவு வருகிறது? நான் அந்த தொட்டியத்தை சின்னானை தேடி வருகின்றேன். அந்த தொட்டியத்தை சின்னான் நான் தான். வாருங்கள், தாம்பூலம் வருகிறது. சரி தம்பி, அப்படி வாக்கையல்லோ சின்னான் நான் எடுத்து சின்னான் நான் எடுத்து மிக பக்குவமாய் அன்பர் கை கொடுத்தேன். வாக்கையல்லோ காத்தான் நான் பாக்கி காத்தான்
நான் எடுத்து மிக துருக்குடனே என்பர் கை கொடுத்தேன். புகையிலையை காத்தார் நான் வாங்கி மிக சோதரமாக வாயில் போட்டுக்கொண்டேன். தாம்பூலம் காத்தான் தானருந்தி காத்தான் தானருந்தி தந்த சொந்தமஞ்ச கூண்டில் வீட்டிருந்தேன். தம்பி சின்னா, அண்ணா, இதிலிருந்து பொழுது போக்குவதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை. வாருங்கள் சிறிது நேரம் சூது சொக்கட்டான் ஆடுவோம். அப்படியே தம்பி சின்னா, சூசொக்கட்டா நாடினால் பந்தயம் வைக்க வேண்டும். நான் ஆடி தோற்றுவிட்டால் எனது நாடு நகரம் என்னை உங்களுக்கு எழுதி வைக்கின்றேன். அதேபடி நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியே நானும் ஒரு ஆட்ட மாட்டன் நான் போட்டல்லவோ காத்தான் நான் போட்டல்லவோ என்னுடைய ஒரு ஆட்டங்கள் உண்டாக தோற்று விட்டேன். நான் போராட்ட அடன் நான் படல்லவோ அடன் நான் படல்லவோ என்னுடைய போராட்டங்கள் உண்டாக பற்றிவிட்டேன். நான் நீராட்ட மாட்டன் நான் போட்டல்லவோ காத்தான் நான் போட்டல்லவோ என்னுடைய நீராட்டங்கள் உண்டாக தோற்று விட்டேன். நான் நீராட்ட அடன் நான் படல்லவோ அடன் நான் படல்லவோ என்னுடைய நீராட்டங்கள் உண்டாக பற்றிவிட்டேன். நான் பூவாட்ட மாட்டன் நான் போட்டல்லவோ காத்தான் நான் போட்டல்லவோ என்னுடைய பூவாட்டங்கள் உண்டாக தோற்று விட்டேன். நான் பூவாட்ட அடன் நான் படல்லவோ அடன் நான் படல்லவோ என்னுடைய பூவாட்டங்கள் உண்டாக பற்றிவிட்டேன். நான் நாலாட்ட மாட்டன் நான் போட்டல்லவோ காத்தான் நான் போட்டல்லவோ என்னுடைய நாவாட்டங்கள் உண்டாக தோற்று விட்டேன். நான் நாலாட்ட அடன் நான் படல்லவோ அடன் நான் படல்லவோ என்னுடைய நாலாட்டங்கள் உண்டாக பற்றிவிட்டேன். நான் மைதாட்ட மாட்டன் நான் போட்டல்லவோ காத்தான் நான் போட்டல்லவோ என்னுடைய கைதாட்டங்கள் உண்டாக தோற்று விட்டேன். நான் மைந்தாட்ட அடன் நான் படல்லவோ அடன் நான் படல்லவோ என்னுடைய நாலாட்டங்கள் உண்டாக பற்றிவிட்டேன். தம்பி சின்னா, அண்ணா, இப்போ யார் தோற்றது யார் வென்றது? அண்ணா, நான் வென்று விட்டேன், நீங்கள் தோற்று விட்டீர்கள். தம்பி சின்னா, சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் மீண்டும் சூசொக்கட்டா நாட வேண்டும். அப்படியே மலைக்கு மலை நடுவே பெற்றவவே தாயே மலையாள தேசம் அம்மா ஆட்சியரே தாயே. மலையாள தேசம் விட்டோ பெற்றவவே தாயே விளையாட பெண் பிறந்தாய் ஆட்சியரே தாயே. உன்னை நீ தள்ளவோ பெற்றவவே தாயே உருகுதே என் உள்ளமம்மா ஆட்சியரே தாயே. பாலன் படும் துயரம் பெற்றவவே தாயே பத்தினிக்கும் கேட்கல்லையோ ஆட்சியரே தாயே. குழந்தை படும் துயரம் பெற்றவவே தாயே கோயிலுக்கும் கேட்கல்லையோ ஆட்சியரே தாயே.
மாடன் சூசக்கட்டா நாடி தோற்றுவிட்டேன். அதற்கு நான் என்ன செய்ய? அம்மா வாழ்த்தி வரங்கோடம்மா பெற்றவவே தாயே ஒரு மந்திர வாழ்க்கை கோடம்மா ஆச்சியரே தாயே அம்மா போற்றி வரங்கோடம்மா பெற்றவவே தாயே ஒரு பெப்பீரம் பதிகை கோடம்மா ஆச்சியரே தாயே நம்புகையில் தந்து கண்மணிய சீலா கை கொடுத்த மாரிதேவி அம்மன் மகனே, அம்மா விபூதியால் தூவி பொற்பிலமினால் தட்டி நீ இன்னொரு முறை ஆடி வா கொண்டு வருவாய். நான் சரியம்மா கொண்டு வருவேன். அப்படியே நான் நீங்கள் சென்று வாருங்கள். சரிடா. தம்பி சின்னான்